சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கண்மணி ஆறுமுகத்தோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இதுல தப்பிச்ச ஒரே ஆளுன்னு பார்த்தா அது ஈஸ்வரி மட்டும்தான். மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை பத்தி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. அவங்க எனக்கு ஒரு காலத்துல தூரத்து சொந்தக்காரங்க. மற்றபடி மாப்பிள்ளைய பத்தியோ அவங்க குடும்பம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களோட குடும்ப நிலவரம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தூரத்து சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால தான் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கண்மணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனால் மாப்பிள்ளைய பற்றி இம்புட்டு விவரம் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு எல்லார்கிட்டையும் நாடகமாடி எல்லாரையும் நம்பவும் வச்சிடுறாங்க. சன்னாசியும் பார்த்தா நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆமானே, ஈஸ்வரிக்கு என்னன்னே தெரியும். 4 இடத்துக்கு போயிட்டு வர நமக்கே எந்த விவரமும் தெரியல. ஈஸ்வரி வீட்டில் தானே இருக்கா, எங்க போறா எங்க வாரா, அதுவும் போக நம்ம கிட்ட தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தானே இவனை கூட்டிட்டு வந்தா. இவன் இப்படி ஒரு பொறுக்கி பயலா இருக்கான்னு நமக்கே இப்பந்தானே தெரியுது. அப்ப ஈஸ்வரிக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஈஸ்வரி சொன்னதை உண்மைன்னு நம்பி ஈஸ்வரியை பார்த்தா மன்னிச்சு விட்டுடுறாங்க. பாவம், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. அப்பாடா, நல்ல வேலைக்கு நம்ம நடத்தின நாடகத்தை எல்லாரும் நம்பிட்டாங்க. இதுல மட்டும் நமக்கு பங்கு இருக்குன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு ராஜாங்கம் அடிச்சு துரத்தி இருப்பாரு. நல்ல வேலைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கண்மணி ஆறுமுகம் கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் எல்லார்கிட்டையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பந்தான் கண்மணியும் ஆறுமுகமும் சேதுக்கிட்ட அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணினே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கண்மணி பார்க்குறாங்க. தமிழை பார்த்தா அங்கே ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு அண்ணி இங்கே வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும் எதுக்கு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இங்கே வாங்க அண்ணி, அண்ணன் கூட சேர்ந்து நில்லுங்க, அண்ணனும் நீங்களும் சேர்ந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சேது பார்த்தா எதுவும் பேசாம அமைதியா தமிழையே பார்க்குறாரு. என்ன கண்மணி இப்படி சொல்ற, உனக்குத்தான் எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தெரியும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த வீட்டு மருமக தானே, நான் உங்களை வாய் நிறைய அண்ணின்னு எப்படி உரிமையோட சொல்றேன். அப்ப நீங்க தானே என் அண்ணன் பக்கத்துல வந்து நிக்கணும், என் அண்ணன் பக்கத்துல வந்து நில்லுங்க அண்ணி, நானும் இவரும் உங்ககிட்ட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் தமிழும் பார்த்தா இங்க சேது பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சேது பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. சேதுவும் தமிழும் சேர்ந்து கண்மணியையும் ஆறுமுகத்தையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. சேதுவும் தமிழும் சேர்ந்து ஜோடியா கண்மணியையும் ஆறுமுகத்தையும் ஆசீர்வாதம் பண்றத சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்பந்தான் தாமரை வந்துட்டு என்னம்மா சேது மாமா பக்கத்தில் அவ பாட்டுக்க வந்து நிற்கிறா, மாமாவும் எதுவுமே சொல்லாம அமைதியாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அட போடி தாமரை, நம்ம நினைச்சதே இங்கே நடக்கலை, நீ சரியான நேரத்துக்கு மாப்பிள்ளைய பற்றி சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட, அந்த ஈஸ்வரிக்கும் கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நம்ம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையோட கண்மணிக்கு கல்யாணம் நடக்கலையே, இந்த கண்மணி வந்துட்டு இந்த ஆறுமுகத்தை போய் மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்திருக்காளே, கேவலம் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் அவன், அந்த ஆறுமுகத்தை போய் இவ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே, கர்மம், இவளுக்கு என்னதான் டேஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் எம்மா சேது மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா சேது மாமா மனசு மாறிக்கிட்டே வர மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியை அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுற மாட்டேன்டி,
தாமரை, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இந்த கண்மணி கல்யாணம் தான் தப்பா போச்சு. ஆனா சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்து கண்டிப்பா சேதுவோட பொண்டாட்டியா நான் உன்னை வாழ வைப்பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கிட்டையும் சன்னாசிக்கிட்டையும் கண்மணியும் ஆறுமுகமும் ஆசீர்வாதம் வாங்க வரவும் ஈஸ்வரிக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நான் பார்த்த மாப்பிள்ளையோட இந்நேரம் இவளுக்கு கல்யாணம் நடந்து இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட சொத்து எனக்கு வந்திருக்கும். ஆனா ஒரு வேலைக்காரனை போய் இந்த கண்மணி கல்யாணம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா மனசுக்குள்ள அவ்வளோ வெறுப்பை வச்சுக்கிட்டு நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியையும் ஆறுமுகத்தையும் ஈஸ்வரி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கண்மணியையும் ஆறுமுகத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு பால் பழம் எல்லாம் கொடுத்து ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு கண்மணியும் ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஈஸ்வரி பார்த்துட்டு, உங்க 2 பேத்தையும் நான் ஒன்னா சேர்ந்து வாழவே விடமாட்டேன், நிம்மதியா இருக்க விடமாட்டேன். உங்க 2 பேத்தையும் நான் பிரிச்சு காட்டுறேன். இந்த ஆறுமுகத்தை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி காட்டுறேன். கண்மணி, உன் வாயாலேயே எனக்கு ஆறுமுகம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வச்சு ஆறுமுகத்தை விவாகரத்து பண்ண வைக்கிறேன். உன்னை இந்த ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரித்து அடுத்து இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணி அவனுக்கு உன்னை நான் கட்டி வைக்கிறேன். நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்காம இந்த அளவுக்கு என் முகத்தில் கரிய பூசுற அளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீ இந்த ஆறுமுகத்தை காதலிச்சதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா மனசுக்குள்ள அடுத்த சதி திட்டத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தா ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் முதல் இரவுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுறாங்க. ஆறுமுகமும் கண்மணியும் பார்த்தா ஒரே பெட்ரூமில் இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணி நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு துணையாக நின்னதே தமிழ்ச்செல்வி அண்ணி தான். அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி அண்ணியும் என் அண்ணனும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை தொடங்கணுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாமே. அவங்க 2 பேரும் முதல்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சரி கண்மணி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதில் எந்த மறுப்பும் கிடையாது. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். இத்தனை பேர் சம்மதிச்சு நம்மளோட கல்யாணம் நடந்துச்சுன்னா அது பெரிய அபூர்வமான விஷயந்தான். அதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தான். அவங்க மட்டும் இன்னைக்கு நம்மளை கோயிலில் இருந்து இங்கே மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரலைன்னா இப்படி நம்ம கல்யாணம் நடந்திருக்காது. யாருமே இல்லாத அனாதை மாதிரி தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தானே. அவங்களும் சேது அண்ணனும் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க.